ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷார்ப்பாக 12 o'clock லைவ் வந்தாச்சு. எஸ், ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். ஷார்ப்பாக 12 o'clock சொன்னேன், 12 o'clock வந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, ஏசி ஃபுல்லாக இருக்கு. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ரொம்ப நாள் கழிச்சு, லாங் இயர், ஆல்மோஸ்ட் 2 years ஆயிருக்கு ஒரு லைவ் வர்றதுக்கா. 2 வருஷம் இல்லை, அதுக்கும் மேலே இருக்கும்ல. என்னோட லாஸ்ட் லைவ் 2 years இருக்கும். இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த லைவ் எதுக்காகனா சொல்லலாமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஒரு தெளிவு, ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிக் ஹார்ட் தேங்க்யூ. எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து சென்னையில் இருக்கேன், வளசரவாக்கம், வடபழனி அந்த சரௌண்டிங்கில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஈவினிங் தான் லைவ் வரலான்னு நினச்சேன், பட் ஓகே, ஆஃப்டர்நூன் எல்லோரும் லன்ச் டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லைவ் வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாருக்கும் பிக் ஹாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விச் மூவி டூ? இப்போ வந்து உருட்டு நெக்ஸ்ட் ரிலீஸ். ஆடியோ லான்ச் லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான ரோல் வித் சாங்கோடு நான் பண்ணியிருக்கேன். வித் ட்ரைலரில் கூட என்னோடய சாங்ஸு சின்ன ஒரு பிட் வந்திருக்கு. பட் த்ரோட் அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்து என்னோட டான்ஸ், என்னோட சீக்வன்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்குது. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த மூவியில் 2 சாங் தான். ஒன்று வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு, ஒன்று வந்துட்டு மொட்டராஜன் சார் கூட 3 வைஃப். அதில் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து சின்னாலம்பட்டி சுகி அவங்க, செகண்ட் ஒய்ஃப்னா, தேர்ட் ஒய்ஃப் வந்துட்டு மஸ்காரா ஸ்மிதா. ஸோ அவங்க, ஸோ நாங்கள் 3 பேரும் வந்துட்டு மொட்டரஞ்சன் சாரோட 3 வைஃபாக பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான மூவி, சூப்பரான டீம். ஸோ அதனால் இப்போ தான் ஆடியோ லான்ச் போயிருக்கு. ஐ திங்க் இந்த மந்த் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகே? அவங்களோட ஹெம்மக்குட்டினா, ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க, ஓகே? என்னோட லைவ் எப்படி இருக்கு தெரியல, நான் என்னோடய ஃபோனில் பார்க்குறேன். என்னோடய வாய்ஸ் கேட்குதா? கரெக்டாக இருக்கேனா ஃப்ரேமில்? எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் சொல்லுங்கள். என்னப்பா எனக்கு லைவே காட்ட மாட்டேங்குது. எஸ், ஓகே. இப்போ ஒரு ஃபோனில் 2 ஃபோனில் என்னோட ஐடி இருக்குது. இந்த ஃபோனில் ஐஃபோனில் வந்துட்டு நான் இப்போ லைவ் போட்டிருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்துட்டு லைவ் காட்டலை. எப்படி பார்க்கணும் சொல்லித்தாங்களே, எனக்கு தெரியலையே. ஸ்டோரிஸ்லாம் வருது, இல்லை வேறு ஐடியிலேருந்து தான் பார்க்க முடியுமா? சட்டன் அடி வாங்க போறீங்க சட்டன் நீங்க. தேங்க்யூ சட்டன். என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் டிலே பண்ண மாட்டேன் லைவ் வரத்துக்கு. ஏன்னா லாஸ்ட் லைவ் வந்து 2 years ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு லைவ், இதுக்கப்புறம் நான் உங்கள் யாரையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். உங்களை நம்பி தான் ஹேமா இருக்கேன்.
Hi, how are you? Yes, I'm good. How are you? Thank you so much. இப்போ நான் எப்படி லைவ் பார்க்கறது அது சொல்லி தாங்களேன். என்ன நான் பார்க்கணும்ல. என்ன ஃபர்ஸ்ட் நான் தான் ரசிக்கணும். கரெக்ட் தானே? என்கிட்ட வேற ப்ரொஃபைல் இல்லையே. இப்போ இதில் போயிட்டு கூட வேற ப்ரொஃபைல் பார்க்கலாம்னா வேற ஐடி என்கிட்ட இல்லையே. எஸ் சாப்பிட்டேன். நோ, நான் இன்னும் சாப்பிடலை. ஹாஸ்டலில் இருக்கேன் நான். 1 o'clock தான் லஞ்ச் வரும். ஹாஸ்டல் சாப்பாடு அப்படி இல்லை, நம்மளே ஏதாவது குக் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு மைண்ட் செட் இல்லை. தேங்க்யூ. இன்னைக்கு கூட சம்திங் தினத்தந்தி தினமலரில் வந்திருக்கு எங்களோட போஸ்ட். நெக்ஸ்ட் சாங், எங்களோட சாங்க்காக நான் வந்து அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த சாங் வச்சு இந்த உருட்டு மூவியை வச்சு எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நேட்டிவ் சென்னையா நீங்கள்? இல்லைப்பா, நேட்டிவ் வந்து சத்தியமங்கலம். ஸோ இப்போ சென்னையில் இருக்கேன். தேங்க்யூ சேட்டன், லுக்கிங் ப்ரிட்டி. தேங்க்யூ ஆல். ஒருவேளை ஈவினிங் வந்திருந்தா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஓகே, ஒருத்தங்க இருந்தாலும் எனக்கு வந்து அது முக்கியம். கரெக்டு தானே? அப்போ கொங்கு பொண்ணா நீங்க? ஆமா, வாங்க போங்க என்னங்க ஏனுங்க அது மாதிரிதான். நான் ஃபேனும் போட்டு ஏசியும் போட்டு குளிர்ல ஸ்லீவ்லெஸ்ஸோட உட்காந்துட்டு இருக்கேன். என்ன என்ன பண்ண சொல்றது? ஹேமாஜி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். யாரோ ஒருத்தங்க கனெக்ட் கேட்டிருக்காங்க. ஐயோ, இது இவங்களெல்லாம் நம்பி கனெக்ஷனுக்கு ஓகே கொடுக்கவும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. டக்குன்னு லாஸ்ட் டைம் லைவ்ல ஒரு 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 டேஷ் பர்சன் வந்து ஒரு இது பண்ணிட்டான். ஸோ அதனால எனக்கு லைவ் அக்செப்ட் பண்றதுக்கு பயமா இருக்கு. யாருன்னு தெரியலையே. நேம் சாரி ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஹேமலதா, ஹாய், ஹலோ. நெக்ஸ்ட் எப்போ லைவ் வரலாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஐ திங்க் சாட்டர்டே சண்டே அம்மா பாப்பா வந்துடுவாங்க ஹாஸ்டலுக்கு. ஸோ 2 நாள் வந்து நான் என் பாப்பா கூட இருக்கணும். ஏன்னா வீக் ஃபுல்லாக அவள் தனியாக இருக்கா, நானும் தனியாக இருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் பாப்பாக்காக அந்த டே. பட் ஷூட் இருந்தால் ஓகே, ஷூட் இல்லாதப்போ அதுதான். கீதாஞ்சலி சீரியல் கான்டாக்ட் நமக்கா? யாருங்க ப்ளீஸுங்க சொல்லுங்கங்க. சேட்டன், ஏன் சேட்டன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியலப்பா அந்த அளவுக்கு. எனக்கு இந்தியாவா? ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். நானும் வரேன். எங்கே வரீங்க? ஹாஸ்டலுக்கா? மூர்த்தி, பாண்டிச்சேரி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஆடியோ லான்ச் வீடியோ எல்லாரும் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஹேமா குட்டி நல்லா இருந்தேனா? அவங்களுக்கு பிடிச்சதா? இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மட்டும்தான் ஹேமா இருப்பேன். கண்டிப்பா, நிச்சயமா. எங்க வீட்டுக்கா? நானே ஹாஸ்டல்ல இருக்கேன். நான் அதுக்கப்புறம் நிறைய மூவி சம்பாரிச்சு வீடு வாங்கி உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் இன்வைட் பண்றேன். ஓகே,
தேங்க்யூ பவர்ஃபுல் ஹைஸ். தேங்க்யூ. மேக்கப்லாம் இல்லை, மேக்கப் போட்டிருக்கேன். ஐ ஷேடோ லைனர், என்னோட மஸ்கரா எங்கே வச்சு தெரில, மஸ்கரா போடல. லிப்பம் லைட்டாக லிப்ஸ்டிக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது என்னதுன்னு சுரண்டிலாம் கேட்கக்கூடாது. ஓகே, கான்டாக்ட் நம்பர் ஃபோட்டோ டிஎம் பண்ணுற பாருங்க. எங்க யாருன்னு தெளிவாக சொல்லுங்க. எப்போ நான் யாரையும் மறக்க மாட்டேன். You looking like angel. Thank you. எல்லாரும் என்ன பண்றீங்க? இப்ப நான் என்னோட லைவை பாக்குறது? நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே இருக்கேன். எப்படி பாக்குறது சொல்லுங்களேன். நானும் என்னோட லைவ் பார்க்கணும். எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது, யாருமே சொல்லி தர மாட்டேன்றீங்க. பாருங்க சேட்டா, எப்படி பார்க்கணும் சேட்டா, சொல்லித்தாடா. ஹலோ சேட்டா. வாய்ப்பில்லை ராஜா. யாரு? Hi Akka, how are you? I am always good. How are you? சேட்டா, ஹலோ சேட்டா, கால் பண்ணவா? இது எப்படி பார்க்கணும்? என்ன நான் பார்க்கணும். ஸ்டோரி இல்லை பார்த்துடலாம். இப்போ பார்க்கணும்ல, இந்த ஃபோனில் பார்க்கணும். இந்த லைவ் எப்படி போயிட்டு இருக்குன்னு இந்த ஃபோனில் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் போஸ்ட் பண்ணுங்க. என்னது நாங்க பாக்குறோம் உங்களை? எப்ப நீங்க பாருங்க, என்ன நான் பாக்கணும்ல. சரி ஓகே, அப்புறம் ஆஃப்டர் லைவ் தான் நான் பார்க்க முடியும் இல்ல? செக்ஸியா இருக்கு. இதுல என்னங்க செக்ஸ் இருக்கு? ஏங்க இப்பெல்லாம் இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியல. சில ஜென்மம் மண்டைங்கெல்லாம் இருக்கு. ஏன் அப்பெல்லாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே 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 ஓகே, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? ஓகே, நான் காஸ்டிங் டைரக்டர். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகே, என்னோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அக்கா வெரி கியூட், ஆல் வீடியோஸ் சூப்பர், தேங்க்யூ. ஹூ யூ மேக்கப் ஆர்டிஸ்ட்? என்னோட 10 கைகள், அவ்வளோதான். 10 விரல்கள், சாரி. நான் மட்டும் தான், யாரும் இல்லை. அதர்வைஸ் ஷூட்டிங் போகும்போது அங்கே வர மேக்கப் ஆர்டிஸ்டஸ் தான் மேக்கப் பண்ணாங்க, அவ்வளோதான். ப்ரோ டோன்ட் ஸ்பீக், சாரி, டோன்ட் ஸ்பீக் ராங் லேடிஸ். நம்ம அம்மா மாதிரி தான் பேக் கமெண்ட் போடாதீங்க. தேங்க்யூ ஷிபின், தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி ஜென்மங்களை இருக்கதா செய்வாங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் திருத்த முடியாதுடா, திருத்த முடியாது. அந்த மாதிரிதான், திருத்தவே முடியாது. இந்த பசங்களெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணுங்களை தான் திருத்த முடியாதுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சம் டேட்டி ஃபுல்லர்ஸை திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. என்ன தங்கம், தேங்க்யூ, எவ்வளோ அழகா இருக்கு இந்த மாதிரி கூப்பிடும்போது. நானும் சொல்லுவேன், என்ன தங்கம் எப்படி இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தங்கம்னு கூப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்க யாரு, என்ன, கருப்பா வெள்ளையா, நெட்டையா குட்டையா, எதுவுமே தெரியாது. பட் அந்த வேர்ட் ஹாப்பியா இருக்குல்ல, ஒரு செகண்ட் நம்ம மனசுக்கு ஹாப்பியா இருக்குல்ல. அதெல்லாம் புரியாது, யாருக்கு சொன்னாலும் புரியாது. உண்மையான பாசத்துக்கு இங்க வேல்யூவே கிடையாது. ஃபுல் வியர் ஷோ டியர், ஃபுல் ட்ரெஸ்ஸா? ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெஸ் நான் பல வாட்டி போட்டிருக்கேன். என்னோட இன்ஸ்டாலையும் இருக்கு. நான்
நான் பின் பண்ணி கூட வச்சிருக்கேன். இந்த டோனியன் காயோடைய கொலாபரேஷன் பண்ணாங்க இல்லையா நெயில் ஆர்ட்காக, ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் தான். நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால லிமிட்டட் ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு மீடியா ஃபீல்டில் இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் ட்ராப் பண்ணேன், அப்புறம் ஹோட்டல், அதுக்கப்புறம் ஹேம்லதா ஃபேஷன், பொட்டிக், அப்புறம் ஊருக்கு போயிட்டேன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பேக் டு நிறைய பெயினுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரும்ல, பட்டாதான் திருந்துவாங்கன்னு சொல்லி ஒரு தெளிவு வரும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பெயின் பட்டுட்டு இப்போ வந்து சிவனேன்னு உட்காந்துருக்கேன். ஸோ அதனால என்கிட்ட கொஞ்சம் திங்ஸஸ் தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ எதுக்காக இந்த டாபிக் வந்தது? ஓ, இந்த ட்ரெஸ் ஃபுல் ஷோ பண்ணுறதுக்காகவா? சாரி, தேங்க்யூ. யார் கேட்டீங்க? தலபாய், தேங்க்யூ. உங்களால ஒரு செகண்ட் வந்து நான் ஓப்பன் டாக்காக பேசிட்டேன், அது எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ, வெரி சூப்பர் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் வீடியோவா? நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்? எனக்கு யார் இருக்கா வீடியோ எடுத்து கொடுக்க? யாருமே இல்லை. பாப்பா பாவம். போடலாம் நெக்ஸ்ட் போடலாம். சாப்பிட்டாச்சாக்கா? சாப்பிடல தங்கம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன். 1 o'clock 1:15க்கு தான் லஞ்ச் வரும். ஸோ நேற்று வந்துட்டு ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து வச்சேன். யூடியூப் பார்த்து ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரியாது. ஸோ அதனால் யூடியூப் பார்த்து இங்கே குக் பண்ணியும் சாப்பிட்லாம் ஹாஸ்டலில். நேற்று வச்சேன். இன்றைக்கி டயர்டாக இருந்தது, ஜிம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஓகே இன்றைக்கி லைவ் போட்டுடலாம், ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தாச்சு. 1:15 1:30 போல தான் வந்து லஞ்ச் வரும். உங்கள் ஹாஸ்டல் வேறு யார்? என்னது சேட்டா? உங்கள் ஹாஸ்டலில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஐடி யூஸ் பண்ணி பாருங்கள். 2 பேர் இருக்காங்க என்னோட ரூமில். அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ். அவங்க ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. 2 o'clock வருவாங்க, லஞ்சுக்கு வருவாங்க. 2 o'clock வந்தாங்கன்னா 2:40க்கு தான் போவாங்க. 3 o'clock சம்திங் அந்த மாதிரி தான் போவாங்க. அப்போ தானே பார்க்க முடியும். சேட்டா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணடா ப்ளீஸ். பாவம்ல ஹேமா, வாட்ஸ்அப் பண்ண சேட்டா. எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கா? தங்கம் எதுக்கு இவ்வளோ தங்கம்? தேங்க்யூ லவ் யூ. நெக்ஸ்ட்டு என்னப்பா இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு? எல்லாமே தங்கம் தான் இருக்குது. ஹாய் மேடம். ரைட் தங்கம். உங்கள் எடிட்டர் சார் யாரு சொல்கிறீங்க தெரியலையே. நீ கமெண்ட் மிஸ் எதுடா? என்ன கமெண்ட்டை நான் மிஸ் பண்ணச்சிட்டா? ஹாய் மா, how are you? I'm good. First time you were live. Please humble request for one time show your dress. ஏங்க எந்திரிக்க வைக்கிறீங்க வயசான காலத்தில்? ஏங்க எந்திரிக்க வைக்கிறீங்க? அவ்வளோக்கா இவ்வளோ ஃபுல் ட்ரெஸ் கீழே வரைக்கும் இருக்கும். இதோ இவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எந்திரிக்க வைக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஓகேயா? இதான் என்னோட ஃபுல் ட்ரெஸ். ஹாஸ்டல் எங்கே இருக்கு சொல்ல மென்ட்டு நீ? வலசரவாக்கம் டு ஆலப்பாக்கம் போகிற வழியில். அவ்வளோதான் சொல்லுவேன். டிஎம் பண்ண சென்ட் ஆகலை ஃபோட்டோ. அப்படியா? என்னங்க சொல்கிறீங்க? சேட்டா நீ அனுப்புறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க அனுப்பிச்சிட்டாங்கடா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ. வீடியோ இங்க பாருங்க. தேங்க்யூ சிட்டா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ ஹாப்பி ஹாஸ்டல் எங்கே இருக்கு? அதுக்கப்புறம் நானும் இது பண்ணாமல் இருக்கேன்னா கங்க்ராட்ஸ் ஃபார் உருட்டு மூவி மேம். எஸ், அந்த உருட்டுலேருந்து தான் அடுத்த ஸ்டெப் இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லவா எல்லாருக்குமே. என்னோட அடுத்த மூவி வந்துட்டு எல்என்கே யாரோடது? விக்னேஷ் சிவன் சாரோடது. எஸ், அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் இன்னும் ஷேர் பண்ணலை. இந்த லைவ்ல கட்டட்டா? இன்னும் நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து அதுதான் எல்என்கே. அதுக்கப்புறம் விமல் சாரோட மூவி, அதுவும் டப்பிங்லாம் முடிஞ்சுது இது. ஆனால் எல்என்கேலையும் நல்ல ஒரு ரோல். பிரதீப் அவர் தான் ஹீரோ, கீர்த்தி ஷெட்டி தான் ஹீரோயின். எல்என்கே விக்னேஷ் சிவன் அவரோட டைரக்ஷன்ல நான் பண்ணியிருக்கேன். சாரி, அது வேற கேர்ள். இது பிரதீப் ஹீரோ. இதுல ஒரு சூப்பரான ரோல் இருக்கு. ஒரு 4-5 சீன் வரும். அதுல ஒரு சீன் வந்து ரொம்ப காமெடியா இருக்கும். யாரும் அந்த சீன் பார்த்துட்டு கலாய்க்க கூடாது சொல்லிட்டேன். ஸோ என்னோட பிக் ப்ராஜெக்ட்ல என்னோட குட்டி சீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 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 4-5 காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கேன். அதுல எவ்வளவு போகுது எவ்வளவு வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா வரும். அதுல 2 சீன் கம்பல்சரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இது. அதுக்கப்புறம் விமல் சாரோட மூவி, அதில் த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது எப்போ ரிலீஸ்னா டப்பிங் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மஜித் சார் டேரக்டர், விஜய் சார் வச்சு எடுத்த தமிழன் மூவியோடைய டேரக்டர் மஜித் சார். ஸோ அவரோட டைரக்ஷனில் விமல் ஹீரோ. ஸோ அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது உருட்டுக்கு அப்புறம் எல்என்கேக்கு அப்புறம் விமல் சாரோட மூவி. ரெண்டு டைட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது விமல் சாரோட மூவிக்கு. அது ஒன்று கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஷூட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக். அதுக்கப்புறம் அப்படி இதுக்கப்புறம் சினிமாவை விட்டு கம்பல்சரி யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு போகவே மாட்டேன். லைஃப் லாங் நான் பாட்டி ஆனாலும் கிளவி ஆனாலும் சினிமாவில் மட்டும்தான் இருப்பேன், ஆக்டிங்கில் மட்டும்தான் இருப்பேன். பாட்டி கேரக்டரில் கூட வந்து ஹேமாவை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் வர வச்சுட்டாங்க. ஒரு சுரேஷ், எஸ், நீங்கள் கேட்ட கமெண்ட்னால தானே நான் இப்போ இந்த விக்னேஷ் சிவன் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சேன். தேங்க்யூ. ஸோ அதெல்லாம் நான் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். என்னோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணணும். 1 by 1 இன்னும் நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணணும். ஏங்க சும்மாலாம் கதை சொல்லக்கூடாது. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால ஐஸ்வர்யா ராய் கூடலாம் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ லவ் யூ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. சேட்டா நைஸ். என்னது நீ உருட்டு மூவி ட்ரைலர் சூப்பர் மேடம். ஸோ உருட்டு மூவியில் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலரில் என்னோட சீன்ஸ் இல்லை, அந்த சாங் பிட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் த்ரோட் மூவியில் என்னோட சீன்ஸ் இருக்குது அந்த சாங்கில். ஸோ இப்போ வந்துட்டு அஷ்மிதா தான் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்காங்க. ஆனால் அஸ்மிதாவோட ஃபர்ஸ்ட் மூவி என்னோட மூவி சேம் டைம் தான், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவளுக்கும் ஃபர்ஸ்ட் மூவி எனக்கும் ஃபர்ஸ்ட் மூவி. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இந்த 15 இயர்ஸாக ஒரு பாண்டிங் இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் செகண்ட் மூவி நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணது விட்டு அவங்களும் நிறைய சின்ன மூவிஸ்லாம் பண்ணி வந்தாங்க, கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. பட் அவங்களுக்கு சடன்லி ஒரு சாங் வந்து நேம் கொடுத்துச்சு, அதுதான் வந்து மஸ்கரா. ஸோ அந்த நேம் வச்சு அப்படியே அவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கும் வந்துட்டு வராமல் இருக்காது, வரும். எப்படி வரும்? இந்த உருட்டு சாங்கில் வரும். ஃபுல் சாங் நீங்கள் பார்த்தீங்க வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குட்டி நமிதா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க உருட்டு அந்த சாங்ல. நல்லா இருக்கியா பாப்பா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சேலம். ஓகே, நான் சத்தியமங்கலம் பொண்ணு, தமிழ் பொண்ணு.
தேங்க்யூ. நேட்டிவ் வந்தது தான் சத்தியமங்கலம் கொடிவேரி டேம் தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அங்கே தான் வந்து நேட்டிவ் பிளேஸ். பிறந்தது ஸ்கூலிங் எல்லாம் அங்கே. பட் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டு 15-16 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே சென்னை வந்துட்டோம். ஸோ செட்டில்டு இன் சென்னை. லாஸ்ட் 4812 இந்த நம்பர் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா? யாரோட நம்பருங்க அது? நான் பல வருஷமாக ஒரே ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட்டு வாங்கின நம்பர். ஸோ அந்த நம்பர் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிற நம்பர்லாம் இல்லை. ஓகே, எனக்கு வந்துட்டு மெயில் இல்லை. நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். என்ன கொலாபரேஷன் சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள். பார்க்கலாமா என்ன கொலாபரேஷன் ஓகே அப்படின்னா ஐ கேன் அக்செப்ட். ஓகே, மேட்டூர் ஷூட்டிங்கில் ஏங்க இந்த மாதிரி ஷார்ட்டான வேர்ட்ஸ் போட்டால் நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஐயோ எனக்கு லைட்டாக குளிருது. நான் போயிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏசி ஆஃப் பண்ண மாட்டேன், அது ஓடியே இருக்கும். ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிடுவா. வாட்ஸ்அப் பாருங்க, பார்த்துட்டங்க. தேங்க்யூங்க. ஒரு ட்ரைலர் சூப்பர் மேடம், தேங்க்யூ. ஒரு சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பித்து இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆகிடும். சின்ன பட்ஜெட் தான், பெரிய பட்ஜெட், பெரிய டேரக்டர்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து பாண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் வந்து அந்த மூவி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் ராஜ் சார். நான் அந்த மூவி பற்றி எல்லாமே வந்துட்டு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து என்னோட யூடியூப் சேனல்லையும் நான் கொடுத்துருக்கேன். How is everyone at family? Good. அவ்வளோதான். சிங்கிள் வேர்டு குட், அவ்வளோதான். நான் நல்லா பார்த்துக்கிறேன் என்னோட ஃபேமிலியை. ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் மேடம். விக்னேஷ் சிவன் மூவி மேம், தேங்க்யூ. எஸ், நான் இப்போ தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அது பண்ணி கூட நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, எப்போ நான் ஊருக்கு போனேன்? மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் தான் நான் ஊரில் இருந்தேன். அது மார்ச்க்கு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நான் எல்என்கே பண்ணேன்னு நினைக்கிறேன். மார்ச் 2nd வீக் ஆர் 3rd வீக்கில் நான் வந்து ஊருக்கு போனேன். ஸோ எல்என்கே முடிச்சு ஒரு 1 வீக் பிட்வீன்லேயே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். எதுவும் வேணாம் யாரும் வேணான்னு போனேன். பட் சம் டேட்டி ஃபெல்லோஸ் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து மறுபடியும் பேக் டு சென்னை அனுப்பிச்சிட்டாங்க. Happy to see you in live. Thank you so much sir. Thank you. Super, congrats. செம்மையா இருக்கீங்க. ஓகே, வெயிட்டிங் மேம். எப்போ ஒரு மூவி ரிலீஸ்? எங்க இப்போ தானேங்க சொன்னேன். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள, இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்லேயே. நெக்ஸ்ட் மந்த் 15th ரஜினி சாரோட மூவி ரிலீஸ் ஆகுதா? ஸோ சொன்னாங்க டீமில், அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்படிதான் சொன்னாங்க. என்ன மூவி ரிலீஸ் ஆகுது? சாரி எனக்கு தெரியல, சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ டியர், தேங்க்யூ ஸோ மச். என்னது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு அப்படின்னா கூப்பிடுங்கவா? ஓகே, நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கூப்பிட்றோம். ஓகே, மைத்ரி ப்ரொடக்ஷன் தானே? என்னது தெரியலையே, என்ன சொல்கிறீங்க தெரியலையே. ஃப்யூச்சரில் சூப்பராக வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ செபின், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாரி ஏதோ போயிடுச்சு. வர வச்சுட்டாங்களா? எனிவே கங்க்ராட்ஸ்.
எங்கே வர வச்சுட்டாங்களா? ஓ, பேக் டு சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? அதுவா? எஸ், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம வந்து நினச்சிக்கணும். எங்கே போய் இருந்தால் நம்மளோட வேல்யூ தெரியுமோ அங்கே போகிறதுக்காக என்ன நம்ம பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். கரெக்ட். அதை வந்து நான் நல்லா நல்லா அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ், யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட வேல்யூவை வந்து விடக்கூடாது. கரெக்ட். அட்லீஸ்ட் சொல்வார்ல, எங்கே போய் இருந்தால் உன்னோட வேல்யூ தெரியுமோ அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் உன் வேலையை பாரு அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கான பாதையில் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஆன்லைன் ஓகே, நான் பார்க்குறேன், உங்களோட மெசேஜ் பார்க்குறேன். ஓகே, மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா? என்ன நேம் வரும்? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சடன்லி என்னாச்சு? ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு. யார் என்ன பண்ணீங்க? எங்க போச்சு? ஏதோ பண்ணிட்டீங்க. யார் என்ன பண்ணீங்க? ஓ, நான் இங்க ஓபன் பண்ணதுனால அங்க போயிடுச்சா? ஓகே, நான் இதை ஓபன் பண்ணல, வச்சிட்டேன். என்னோட கைதான் பட்டடிச்சா? கீதாஞ்சலி சீரியல்ல ஜீவாக்கு அசிஸ்டண்டா வந்தேன், பிரதீப் ஃப்ரெண்ட். ஓகே 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 தங்கம், ஓகே, தேங்க்யூ. ரிமூவ் ஆயிடுச்சு. அவ்வளோக்கா டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. பட் நான் வந்து இது நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது நான் வச்சேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். ராஜ்மோகன், ஹலோ, ஹாய். ஓகே, போதுமா? ஆல்மோஸ்ட் ½ முடிஞ்சுது. ஈவினிங் வரட்டா? நான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் எப்போ லைவ் வரலாம்னு சொல்லுங்க, இல்லை எப்போ லைவ் வரணும்னு சொல்லுங்க. ஃபில்டர் இல்லாமல் நார்மலாக லுக்கிங் தட் கரெக்ட். அது அவ்வளோ எப்படி இருக்கு? ஏன்னா நான் வந்துட்டு ஃபில்டர் இல்லாமல் பார்க்கல. எஸ், இதுதான் வந்து நார்மல் வித்அவுட். நான் சொன்னீங்களா, நான் வந்து மேக்கப் போடலை அப்படின்னு. மேக்கப் போடல, லைட்டாக லிப்ஸ்டிக் அண்ட் லிபம், லைட்டாக ஐ ஷேடோ, ஒரே ஒரு லைனர், மஸ்காரா கூட போடலை. பட் இது வந்து நார்மலாக இருக்கு. அது கொஞ்சம் கிளாஸியாக இருக்கு, அவ்வளோதான். எனக்கு அந்த ஃபில்டர் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எஸ், அவ்வளோதான். இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஹலோ, ஹாய், ஹலோ, தேங்க்யூ. Which type of collaboration? Tell me, I can accept. Add real beauty. Thank you. சிறுவாபுரி டெம்பிள் போயிட்டு வாங்க. எப்போவுமே போவேன். ஸோ இப்போ என்னோட கார் இல்லை, என்னோட காரை நான் சேல் பண்ணிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, நிறைய பெயினுக்கு அப்புறம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இப்போ வந்துட்டு யாருமே வேண்டாம் என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி நினைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு தெரியுது. ஸோ கார் நம்ம சேல் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு புது கார் வாங்கிடுவோம். சூப்பராக வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும், நிறைய கோயிலுக்கு போகணும். இப்போ வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. ஸோ யாருனாலெல்லாம் முடியுமோ தயவு செஞ்சு போயிட்டு வந்துருங்க. 48 days அது சொல்லுவாங்க. 48 daysக்குள்ளே போயிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. பட் இருந்தாலும் ஏதோ ஓகே, ரொம்ப நார்மலும் வேணாம். ஹாய் ஹேமா, ஹவ் யூ? ஐ எம் குட், ஹவ் யூ? ஹோண்டா ஒயிட் கலர் கார் தானே உங்கள் கார்? ஹோண்டா இல்லை, ஹுண்டாய் வெர்னா. எஸ், அதுதான் என்னோட கார். இப்போ தான் ஒரு சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days, வித்தின் 1 weekல நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ சேல் பண்ணிவிட்டு
இப்போது என்னோடய ஒர்க் நான் பார்த்துட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் நம்ம நெக்ஸ்ட் கார் வாங்கிடுவோம். வாங்காமலாம் போக மாட்டோம், வாங்கிடுவோம். ஹலோ, ஹாய் 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 ஹாய், தேங்க்யூ. சரி, ஈவினிங் லைவ் வரலாமா சொல்லுங்கள். எனக்கு ஈவினிங் ஆனால் டக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. நேற்று நான் பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். 7 o'clock டப்பிங் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்தது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங்கும் நான் வந்து லைவ் வரதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்க? வலசரவாக்கம் டு ஆலப்பக்கம் போகிற வழியில். 5 minutes ஃபில்டர் இல்லாமல் லைவ் போட்டால் நல்லாயிருக்கும். ஏங்க போங்கங்க, வானம். ஈவினிங் லைவ் வாங்க, ஓகேயா? ஓகே, வரலாம். ப்ளூ குயின் எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களெல்லாம் மறக்க முடியாது இல்லை? மறக்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் யாரையும் டக்குன்னு மறந்துட மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இங்கே செக் யுவர் இன்பாக்ஸ். ஓகே, வேணாம். அதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணாலே இங்கே இதாகிடுது. ஸோ அதனால் வேணாம். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. சுகந்தி அண்ட் யுவர் கொலாபரேஷன் சூப்பர். அப்படியா? ஸோ சுகியாக்கா இப்போ எங்கே போயிருக்காங்க தெரியல, பார்க்கலாம். ஏதோ இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சேலம் போயிருக்காங்க அப்படின்னு. நானும் பேசலை. ஆல்மோஸ்ட் நேற்று மார்னிங் பேசினேன், இன்னைக்கு பேசலை. நேற்று ஃபுல்லாகவும் பேசலை. ஸோ அதுதான். சுகந்தி மேம் கூட லைவ் வாங்க. இப்போ எங்கே இருக்காங்க தெரியல, கேட்கலாமா? கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ண சொல்லி. எங்கே இருக்காங்க? எப்போ ஃபோன் பண்ணாலும் வீடியோ கால் மட்டும்தான். சுகி அக்காவுக்கும் பிரியங்கா அஸ்மிதாவுக்கும் இது மட்டும்தான். வீடியோ கால் பண்ணுறேன் சுகி அக்காவுக்கு. எஸ், அம்மா பாப்பா நல்லா இருக்காங்க, சந்தோஷம். இவங்க ஃபோனில் வந்துட்டு நம்ம வீடியோ கால் பண்ணால் அவங்களோட ஃபோனில் வீடியோ தெரியாது. ஸோ அவங்க நமக்கு கூப்பிட்டா தான் வீடியோ வரும். இவங்கள இந்த சுகிமாவோட ஃபோன் அந்த மாதிரி. ஹலோ, எங்க காலேஜ் போயிட்டு இங்க பாருங்க சுகி அக்கா. நான் வந்து இப்போ இன்ஸ்டா லைவ்ல இருக்கேன். என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிடுங்க. நானும் நீங்களும் சேர்ந்து லைவ் போடுவோம். கண்டிப்பா போடுறோம். ஆக்சுவலி நம்ம பேசிட்டு இருந்த லைவ் போடுறதா. ஆனா இப்ப இல்ல, பிஸி ஆயிட்டேன் நானு. எப்போ எங்க போயிருக்கீங்க? சேலம். ஓகேடா, எப்போ வரீங்க? வந்துருவேன். நாளைக்கு நைட் கிளம்புறோம். நாளைக்கு காலைல ஓகே. ஹாய் தங்கம். சார் வந்திருக்காரா? ஆமா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சார். சரி, ஓகே, பாருங்க. பாய். தேங்க்யூ. உங்களால நான் வந்து சுகிமா கிட்ட பேசினேன். ஸோ அவங்களோட சன்னுடைய காலேஜுக்கு போயிருக்காங்க. எஸ், அவங்க வந்துட்டு அவங்க சன்னோட காலேஜுக்கு போயிட்டு, ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பி வந்து ஹாஸ்டலில் சேர போகிறான். ஸோ அதுக்காக வந்து அம்மாவா ஆஸ் அ மதராக போயிருக்காங்க அவங்களோட சன்னோட ஹாஸ்டலுக்கு, காலேஜுக்கு. எஸ், வேறு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாரி என்னது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னாதான் அக்கா கேட்பாங்க. அப்போ தான் ஃபில்டர் இல்லாமல் ஒரிஜினல் லுக் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏங்க நான் தான் நீங்கள் சொன்னீங்க
அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வித்தவுட் ஃபில்டரில் காமிச்சிட்டேன். பட் அது ரொம்ப நார்மலாக இருக்கு. இது கொஞ்சம் லுக்காக இருக்கு இல்லை? ஓகே, ஹாய் 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 ஹாய். 40 minutes ஆயிருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ தான் ஆல்மோஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராமில் 75K இருந்தது. நான் தான் விட்டுட்டேன் இன்னொருத்தங்களுக்காக. இன்ஸ்டாகிராமில் மாடர்ன் ட்ரெஸ் போடாமல், கிளாமர் போடாமல், நிறைய நார்மல் வீடியோஸ் போட்டு, ஸோ சாரிலையும் வீடியோஸ் கூட போடாமல், அது வந்து ஒர்க் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ 75K இருந்தது வந்துட்டு 58 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ 59.900 இருக்கு. 60K ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 15K ஏற்றணும். அப்போ 75 வந்தால் தான் நார்மல். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் ஏற்றணும் இல்லை? ஏற்றிடலாம். இதுக்கப்புறம் ஏற்றிடுவேன். எஸ், ஏற்றிடுவேன், கண்டிப்பாக ஏற்றிடுவேன். அது ஃப்ரம் கோவை. எஸ், நான் வந்துட்டு கோவைக்கு பக்கத்தில் சத்தியமங்கலம். உங்கள் ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் வந்து 26 முடிஞ்சு 27 ஸ்டார்ட். 4498 4ஆம் தேதி 4ஆம் மாதம் ஏப்ரல் 1998. எப்படி இவ்வளோ அழகாக இருக்கே. தேங்க்யூ. இப்போ தானேங்க சொன்னேன் 27 என்னோட ஏஜ். அவ்வளோதான். வேற என்ன இருக்கு கேள்விகள்? அவ்வளோதானா? சரி, நான் போகட்டா? போயிட்டு வரட்டா? என்ன பண்ணல? என்னப்பா சேட்டா, என்ன பண்ணல சொல்லுங்க. மேடம் என்னோட கமெண்ட் பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது அமிச்சிங்களா? ஓ, நான் அந்த வீடியோ கால்னால விட்டுட்டேனா? சாரி, சாரி. கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணுங்க. ஐயோ சாமி வேணாம்ப்பா. யாரு என்னன்னு தெரியாம கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ ஜாலியாக போயிட்டு இருக்கு இந்த ட்ராவல். டக்குன்னு என்ன அப்செட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால வந்துட்டு வேணாம். யாரையுமே நான் அக்செப்ட் பண்ணலை. வேண்டாம். வரலப்பா. வேற எந்த மெசேஜுமே வரலப்பா. எதுக்காக ரெஸ்பான்ஸ்? நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணல. எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்களையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். யாராவது நேரில் பார்த்துட்டு அவங்களோட ஐடி சொன்னாங்கனாலும், எங்க யாராவது 6000 பேரை ஃபாலோ பண்ணுவாங்களா? சும்மாவா அது? ஸோ நான் எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போதோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோ சென்ட் பண்ணால் இது நீ சொல்லலை. அதுக்கு தான் சொன்னேன் தேங்க்யூ. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? நீங்கள் வீடியோ அமிச்ச உடனே நான் பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சேட்டான்னு நான் சொன்னேன். மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்? ப்ளீஸ். ஸோ நான் சொன்னேன். என்ன மெசேஜ் பண்ணி ரிப்ளை இல்லை. என்ன மெசேஜ் பண்ணீங்க? யார் பண்ணீங்க? யார் நீங்க? ஓகே சொல்லுங்க. நான் டான்ஸ் ஆடிட்டா இருக்கேன். அதுக்காக பொம்மையாவே உட்கார முடியுமா? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கமெண்ட் பண்ண மேடம். அப்படியா? அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா? யாருங்க நீங்க? என்ன வந்துட்டீங்களா தங்கோ? எனக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் போயிட்டு ஃபேன் அண்ட் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். சத்தியமா எனக்கு ரொம்ப குளிருது. அதுவும் இல்லாம தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன்னா அதனால ரொம்ப குளிர்.
நான் போயிட்டு வரத கண்ணாடியில பாத்தீங்க தானே? கேட்டீங்களா? ஃபேன் தான் ரொம்ப ஸ்பீடா வச்சுட்டேன். இப்போ ஓகே. தேங்க்யூ தங்கோ, தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா மெசேஜ் போயிட்டே இருக்கு. அப்புறம் நான் வந்து ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கு என்ன திட்டுறீங்க. நான் பாவம் இல்லையா? எனக்கு பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? வாட் டைப் ஆஃப் கேரக்டர் யூ வாண்ட் டு டூ இன் மூவி? என்ன மாதிரி கேரக்டர்? ஒரு சாஃப்ட் கேர்ள், இல்லைன்னா ஒரு ரகட் கேர்ள், ஒரு போலீஸ் ரோல், அக்கா ரோல், அண்ணி ரோல், அந்த மாதிரி தான். எனக்கு இது சுத்தமா புரியல நீங்க சொல்றது. ஹலோ ஃப்ரெண்ட், ஹாய். டோன்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா அக்கௌண்ட்டா? இப்போ லைவ் கட் பண்ணக்கூடாதா? என்னோட கமெண்ட் நீங்க பார்க்கவே இல்லை. என்னங்க கமெண்ட் பார்க்கவே இல்லை? எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஷோவிங் யுவர் ஃபுல் லுக். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, நான் இப்போ ஃபாலோ பேக் உங்களுக்கு கொடுக்கணுமா? ஓகே, கொடுக்குறேன். அதனால என்னங்க கஷ்டம்? எனக்கு ஒரு 100 கோடி கம்மியாக போதா, இல்லை உங்களுக்கு ஒரு 100 கோடி வரப்போதா? ஏங்க ஐயோ, இதெல்லாம் சில்லித்தனமாக இருக்குது. ஸோ கியூட் அக்கா. கங்க்ராட்ஸ் ஃபார் நியூ மூவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நானும் தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால் தேங்க்யூ. உங்களோட கமெண்ட் நான் பார்க்கலையா பாலா? என்னங்க கமெண்ட் பார்க்கல சொல்லுங்கள். எனக்கு சீரியஸ்லி புரியல. ஒரு டூ மூவி நெக்ஸ்ட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவியில் தான் மேடம். என்னங்க சொல்கிறீங்க? அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல. சூப்பர் கேரக்டர். நானா? எஸ், நான் என்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ரொம்ப ஜாலியான கேர்ள், ரொம்ப கரெக்டான கேர்ள். ஆல்மோஸ்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும். ஸோ அதனால் ஊருக்கே என்ன பிடிச்சதோ ஒருத்தங்களுக்கு என்ன பிடிக்காதுல, அந்த மாதிரி ஊருக்கே என்ன பிடிக்கும். ஸோ அதனால் ஒருத்தங்களுக்கு மட்டும் பிடிக்காது. நான் பார்க்கல. ஒன் மோர் டைம் போயிட்டு வாங்க, மிரரில் பார்க்குறேன். டாய் அடி வாங்கிடுவீங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா சூப்பராக இருக்காங்க. அம்மா பாப்பா தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. எஸ், யூ ஆர் கரெக்ட். ஜாலி. எஸ், நான் வந்து ஜாலியான கேர்ள். அக்கா தங்கம் சூப்பராக இருக்குல்ல? அக்கா தங்கம் சூப்பர். தேங்க்யூ. அக்கா சாப்பிட்டீங்களா? எவ்வளோ பாசமான தம்பி எனக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்களா? யாரும் இல்லை. ஜாலி கேரக்டர். யார் மனசும் புண்படாமல் பேசுகிறாங்க. அவர் கிரேட். இன்னொரு மனசை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும், புண்படுத்தணும்? நம்மளை தான் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. நான் யாரையும் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். நமக்கு அது வேணாம். எதுக்கு இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தவங்களை ஏமாற்றி வேணாம் அந்த பெயின். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து கையால் தள்ளி அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்பா அவங்கள நம்ம கையால் தள்ளி அவங்கள நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம், அவங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லி நான் திரும்பினேன்னா எனக்கு உதச்சி தள்ளுறதுக்கு யாராவது நிற்பான். இட்ஸ் அ நேம் கர்மா. ஸோ அது வந்து வரும். நான் இங்கே ஃப்ரண்ட் ஆஃப்ல யாரையாவது நான் ஏமாத்திட்டு அப்பா இன்னைக்கு முடிஞ்சது ஜோலி அப்படின்னு நான் நினச்சி சப்பான்னு மூச்சு விட்டேன்னா பின்னாடி இருந்து நான் கையால் தான் ஒருத்தனை தள்ளேன், பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன காலால் உதைப்பான். அதோட நேம் தான் வந்து கர்மா. ஸோ யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்கவுங்களுக்கு அந்த கர்மா வந்து பேக்கில் ரெடியாக நின்றுட்டு இருக்கும். கை வச்சு தள்ளல, காலால் எட்டி உதைக்க. ஸோ நம்ம வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ டால் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ.
ஃபாலோ ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே அக்செப்ட் பண்ணுறேன். யூ கம் டு லண்டன். லண்டனா? யாருங்க நீங்கள்? தேங்க்யூ. ஓகே வரேன் வராமலாம் இருக்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் சம்பாரிச்சு எல்லா கண்ட்ரியும் போயிட்டு சுற்றி பார்க்கணும். செம்மையாக இருக்கீங்க. தேங்க்யூ ஆல். ஓகேயா போதுமா? ரொம்ப சரியாக சொன்னீங்க அக்கா. எஸ் கரெக்டு தான். நம்ம யாருக்காவது தப்பு பண்ணணும்னு நினச்சோம், பின்னாடி நம்ம காப்பு வைக்க பெருசாக நிற்பாங்க. ஆமாம், அதனால் நமக்கு அதெல்லாம் வேணாம். தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், யாரையும் புண்படுத்த வேணாம். நமக்கான வேலை நிறைய இருக்குது. இந்த கண்ட சம் சுச்சுவேஷனுக்காக நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? டைம் திரும்பி வருமா? வராது. போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை கைது செய்யுங்கள் முதல்வரே, இவளது விழிகளை. இந்த கூப்பிடலாமா? நான் என்னோட அம்மாவுக்கு சொல்லவே இல்லை. ஸோ நான் லைவ்ல உட்காரப்போ ஹவ் இஸ் டாட்டர் இஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்போதான் அட எவன்டா கவிதை எழுதுறது? சரி சிஸ்டர், நான் போயிட்டு வரேன். ஸ்மால் ஒர்க் இருக்கு. திஸ் சைடு வரும்போது ஸ்மால் பாயை பார்த்துட்டு போங்க. ஷோர் சேட்டா, உங்களை பார்க்காம நான் போவேனா? தேங்க்யூ சேட்டா, கண்டிப்பாக பார்ப்பேன். ஹவ் இஸ் யுவர் மாம்? நல்லா இருக்காங்க. நானும் அம்மா பாப்பா நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இப்போ அம்மாவுக்கு நான் அந்த நம்பர்லேருந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி ஓ இது உங்களா? அப்பவே நினைச்சேன் யாரோ ஒருத்தவங்க தங்கம்னு சொல்றாங்களே, யாருன்னு சொல்லி நினைச்சேன். அம்மா நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் ஆக்கிண்டா கடைசியில் ಮಾಡ್ತಾನಾ? சரி. டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்பெஷல் என்ன? எதுவும் இல்லை, அதே சாம்பார், ரசம், காய், கீரை ஏதாவது வரும், அவ்வளோதான். இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ அதனால் நான்வெஜ்ஜும் இல்லை. தங்கம். தேங்க்யூ தங்கம், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஸ்ரீரங்கம் சிற்பம் கூட தோற்ற போகும் அழகண்டே. யாரப்பா? எப்பா? ஸ்ரீரங்கம் காசி. தேங்க்யூ. நீங்கள் ஓகே சொன்னால் லண்டன் விசா அப்ளை பண்ணுறேன். அங்கே வந்து நான் என்ன பண்ணுறது? யாருங்க நீங்கள்? இருங்க உங்களோட ஐடி பார்க்குறேன். ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய், ஹலோ, ஹாய். என்ன ஐடி? ஹலோ ரித்துமா, ஹாய், குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணுறீங்க? ஹீரோயின் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஹீரோயினுடைய, அதாவது உருட்டு மூவியுடைய ஹீரோயின் ரித்து. ஸோ அவங்களோட ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. லண்டன் அவங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் இன்னும் அக்செப்ட் பண்ணல. பார்த்தீங்களா, நான் ஒருத்தவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணல. என்ன பண்ணுறது? ஹாய் மா, குட் ஆஃப்டர்நூன். ஐ மைட் ஃபினிஷ் ஸோ யுவர் ஆன்லைன் கம் டு ஸ்டே. ஹாய்,
தேங்க்யூ. ஸோ ரித்து, ரித்விகா, ஸ்ரேயா, ஸோ அவங்களோட ஐடி நேம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. ஸோ அதனால நம்ம தானே பார்த்துக்கணும். இல்லை, நம்ம ஹீரோயினா நமக்காக வர தமிழ் பொண்ணா நம்ம தானே பார்த்து ஏற்றுக்கணும். ஸோ அதனால நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு ஃப்ரெண்ட், குட் சிஸ்டர்ஸ், அப்படிதான். ஸோ எங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர். ரித்துக்கு பெரிய லைஃப் இருக்கு இந்த ஒரு மூவிக்கு அப்புறம். இல்லை ரித்து மேடம் கமெண்ட் பாருங்க. மணி சேலஞ்ச் மறுபடியும் போடுவீங்களா? வேணாம்ப்பா. பட் அதுக்கு பதிலாக நான் ஷியோர்லி தேங்க்யூ ஸோ மச் மேம், வில் க்ரோ டுகெதர் இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல் பவர். கண்டிப்பாக ரித்தோம், எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்னும் வெயிட்டிங் ஃபார் 1 month கூட இல்லை ரிலீஸ்க்கு. ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே, இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கில். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் 15th சூப்பர் ஸ்டாரோட மூவி டெலிகாஸ்ட்னு சொல்கிறேன், சாரி, ரிலீஸ் ஆக போகுதா ரஜினி சாரோட மூவி. என்ன மூவி எனக்கு தெரியலையே. எங்க சார் சொல்லியிருந்தாங்க ரஜினி சாரோட மூவி வருது நெக்ஸ்ட் மந்த் 15th. அதுக்கு முன்னாடியே நம்மளோட உருட்டு வந்துரும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பக்கம் சந்தோஷம், ஏன்னா இப்போ இன்னைக்கு என்னது 20 டேட்டு 18. இதில் ஒரு 12 days, நெக்ஸ்ட் ஒரு 10 days, 10 to 20 daysக்குள்ளேயே நம்மளோட மூவி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு மூவி நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய டேரக்டர் கூட, ஆல்மோஸ்ட் நான் எல்லா டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சார், அஜித் சார், தனுஷ் சார், எல்லா ஹீரோ கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கமல் சார், விஜய் சேதுபதி, எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ பெரிய படத்தில் நம்ம சின்ன சீனோ பெரிய சீனோ பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ என்ன ஒரு கேரக்டர்லாம் நம்ம ஷூட்டிங் போனாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ இருக்கிற சந்தோஷமே வேற லெவல். சத்தியமா நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸைட் இருக்கும், அப்பா இன்னைக்கு நம்ம விஜய் சார் கூட ஒர்க் பண்ண போகிறோம், இன்னைக்கு அஜித் சார் கூட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சந்தோஷம் இருக்கும், அப்பா இன்னைக்கு நம்ம 40 days, நான்லாம் வந்துட்டு விஜய் சார் கூட 40 days ஒர்க் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல புலியில். ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு தெரி பண்ணேன். ஸோ தெரியலலாம் சார் ரொம்பவே ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஏன்னா புலியில் வந்து என்னோட மேரேஜ், அது என்னோட பர்த்டே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு கேக் ஸ்பான்சர் வந்து விஜய் சார் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 monthக்கு அப்புறம் தெரி பண்ணாங்க. அந்த ஷூட்டிங்க்கு நான் போய் பண்ணாத வளகாப்பு சீனில் நான் பண்ணியிருக்கோங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்போ சாரை பேசினாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அம்மாவையும் கேட்டாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு. ஸோ விஜய் சார் வந்து டக்குன்னு மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன், அவர் மறக்க மாட்டார். ஆனால் இப்போ தெரிக்கப்புறம் லாங் இயர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வந்து விஜய் சாரை மீட் பண்ணுவேன் எப்படியாவது, ஏதாவது ஷூட்டிங்லையோ இல்லை அவர் இப்போ கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. பட் இது வந்து கொஞ்சம் லாங் இயர் ஆயிருக்கு, ஒரு 7-8 years ஆயிருக்கு. அப்போ அவர் மறந்துருப்பாரான்னு கேட்டால் தெரியல, மறந்துருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7-8 yearsக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண மறந்துருக்கும் அவ்வளோ பெரிய மனுஷன் மறந்துருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் வந்துட்டு மீட் பண்ணணும். மீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயும். ஆஸ் அ சினிமாவில் ஒர்க் பண்ணுற ஆக்டர், டைரக்டர், கேமராமேன், இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயும். அந்த படத்தில் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட பெருசாக தெரியாது, அந்த ரிலீஸ் டே வந்தால் தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதில் யாருனாலையும் யாருக்கும் புரியாது. ஓகே, 1 o'clock ஆயிடுச்சு, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சூப்பர் நைஸ் ட்ரெஸ், தேங்க்யூ. ஸோ இது வந்து என்னோட பர்த்டே ட்ரெஸ். ஆல்மோஸ்ட் கோவாவில் தான் நான் போட்டேன். அப்போ எத்தனாவது பர்த்டே? 22 or 23rd பர்த்டே சம்திங் இருக்கும். ஸோ அந்த பர்த்டேக்காக எடுத்த ட்ரெஸ், பர்த்டே ட்ரெஸ் இப்போது அப்படியே வச்சுருக்கேன்.
ஜூம்ல உட்காருங்க ஏஞ்சல் டாலக்கா. ஜூம்லன்னா இப்படியா? இவ்வளோ பக்கமாவா? என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? 10 கோடி வாங்கினா ஹாப்பியா இருக்காதா? சந்தோஷம் இருக்கும். அந்த 10 கோடி வாங்கினாலும் 10,000 வாங்கினாலும் சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும் பாத்தீங்களா, அந்த டே வந்து இந்த 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 10,000 10 கோடிக்கு மேல ஒரு ஹாப்பி வரும், ஒரு சந்தோஷம் வரும். எதுக்கு 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 போட மாட்டேன். ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. எங்கெங்க ரிப்ளை பண்ணல? எல்லாரோட கமெண்ட்க்கும் நான் இப்போ ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏதாவது வேற இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரிப்ளை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ லைவ்ல இருக்கேன். ஸோ கியூட். எஸ், நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு சேட் பண்ணுங்க. வில் சேட் டுகெதர் இன் இன்பாக்ஸ். ஓகே ஓகே தங்கங்களா, எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு லைவ்ல இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ என்ன மூவி ஆக்ட் பண்ணுறீங்க? இப்போ என்ன மூவி ஆக்ட் பண்ணுறேன்? நெக்ஸ்ட் வீக் தான் போக போகிறேன். நியூ மூவி தான் அது. நான் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். அடுத்த ரிலீஸ் மூவிஸ் மட்டும் உருட்டு இருக்குது. அண்ட் விக்னேஷ் சிவன் சாரோட மூவி இருக்குது. பிரதீப் ஹீரோ, கீர்த்தி செட்டி ஹீரோயின், விக்னேஷ் சிவன், நயன்தாரா அவங்களோட மூவி நெக்ஸ்ட் ரிலீஸ். அதுக்கப்புறம் விமல் சாரோட மூவி. இந்த 3 மூவி இருக்குது. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் போகிற ஷூட்டிங் தான். மேடம் சாப்பிட்டீங்களா? மேடம் இன்னும் நான் சாப்பிடல, பட் பசிக்குது, சாப்பிடணும். 1 o'clock ஆயிடுச்சு, இன்னும் வரல ஹாஸ்டலுக்கு சாப்பாடு. நோ ஷூட்ஸ் டுடே. நோ. ஒர்க்கை விட்டுட்டு லைவ்ல இருக்கேன் ஃப்ரெண்ட். ஐயோ உங்கள் ஒர்க்கை நான் டிஸ்டர்ப் பண்ணலங்க. இப்போ ஒர்க் பாருங்கள். ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு, வேலை தான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் அது பாருங்கள். இது ஜஸ்ட் என்டர்டைன் மட்டும்தான். ஸோ நீங்கள் போய் ஒர்க் பாருங்கள். நான் வந்துட்டு ஈவினிங் நான் என்னோட யூடியூப் லைவ்ல வரலாமா? ஏன்னா அதில் ஃபில்டர் இல்லை, ஒரிஜினல் தெரிஞ்சிடும். ஓகே சாரி, பசிக்குது அதுக்காக. யாருன்னு தெரியுதாக்கா? கலைச்சலம். ஹாய் தங்கம், ஹவையோ, எப்படி இருக்கீங்க? சதுமுகை எப்படி இருக்கு? சதுமுகை பார்த்துக்கோங்க. சரிங்க, சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். எல்லாரும் போய் வேலை பாருங்க. எனக்காக எவ்வளோ நேரம் என் கூட யூடியூப்ல இன்ஸ்டா லைவ்ல இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஓகே, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. 1 o'clock ஆச்சு. டைமுக்கு சாப்பிடுங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக இருங்க. ஆல் இஸ் வெல். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. டைம் எவ்வளோ? 1 o'clock ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வர முடிஞ்சா ஈவினிங் லைவ் வரேன், இல்லைன்னா நான் அடிக்கடி லைவ் வரேன். பட் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில், என்னோட ஹேம்லதா ஆக்ட்ரஸ் இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் 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 என்னோட யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேயா? நானும் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கணும். எல்லாரும் இப்போ ஆரம்பிச்சவங்களாம் 40,000 50,000 1 லட்சம் வாங்குறேன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணும்போது உங்கள் எல்லாரையுமே நான் பார்த்துப்பேன். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லா ஹெல்பிங் மைண்ட் உள்ள பொண்ணு தான் நான். அது ஆல்மோஸ்ட் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ஆல் இஸ் வெல். எஸ், ஆல் இஸ் வெல். லவ் யூ ஆல். தேங்க்யூ. டாடா. எல்லாரும் சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா. லவ் யூ ஆல். இன்னும் கமெண்ட் வந்துட்டே இருக்கு. பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, சரி, தேங்க்யூ தங்கங்களா. டாடா, பை.